கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவியதை தொடர்ந்து 21,000க்கும் அதிகமான வாத்துகளை கொன்று எரிக்கும் பணி நடந்துட்டு வருது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் ஏராளமான வாத்து பண்ணைகள் இருக்கு. இங்கிருந்து தான் பல்வேறு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாத்துகள் முட்டைகள் அனுப்பப்படுது. இந்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எடத்துவா சிறுதனா பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வந்த 3,000க்கும் அதிகமான வாத்துகள் திடீர்னு செத்துட்டு இருக்கு. இது குறித்து அறிந்ததும் கால்நடை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வேகமாக போயிட்டு பரிசோதனை நடத்தினாங்க. அப்போது அந்த வாத்துகளோட ரத்த மாதிரியை போபாலில் இருக்கக்கூடிய பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு நடத்திய பரிசோதனையில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நோயை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஒன்றிய சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நோய் பாதித்த பகுதியில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்பட்டு வரும் வாத்துகள், கோழிகள், வளர்ப்பு பறவைகளை கொல்ல தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பறவைகளை கொல்லும் பணி நேற்று காலையிலேருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த பகுதியில் முதற்கட்டமாக 21,537 பறவைகளை கொல்ல தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கால்நடை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கவச உடை அணிந்து பறவைகளை கொன்று தீ வைத்து எரிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை குழி தோண்டி புதைச்சிட்டு வராங்க. நோய் பாதிக்கப்பட்ட பகுதியில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பறவைகள் விற்பதற்கும் இறைச்சி மற்றும் முட்டை விற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. வல்லவன்